ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடடா! என்ன பிஜிஎம்டா! பயங்கரமா இருந்துச்சு. ஆ நம்ம இதயம் வாசு இறந்த அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம ஆதி போனப்ப, அங்க கை வச்சு அந்த எழுந்துக்கிறாரு பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு அந்த பிஜிஎம்லாம். உண்மையிலேயே இதயம் சீரியல பிரைம் டைம்க்கு கேட்டுட்ருக்கோம். ஆனா குடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்பவே தரமான ஒரு சீரியல். ரொம்பவே சூப்பர் ஹிட்டா போயிட்டுருக்க ஒரு சீரியல். கண்டிப்பா அப்கமிங்ல இன்னுமே விறுவிறுப்பா ஆக்கக்கூடிய வகையில சீரியல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வரப்போகுது. எஸ், இதயம் சீரியல்ல அப்கமிங் மேரேஜ் ட்ராக். நம்ம வாசுவோட தம்பி இருக்கார் இல்லையா? அவருக்கும் நம்ம பாரதிக்கும் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. இந்த மேரேஜ் ட்ராக்ல நம்மளோட ஆதியும் அந்த லொகேஷன்ல இருக்காரு. அதாவது பாரதியோட வீட்ல இருக்காரு. இந்த கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நெறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்கமிங்ல ஆதி அண்ட் பாரதி 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா, பாரதி வந்து அவங்க அம்மாவ யோசிச்சுட்டு சைலன்ட்டா இருக்காங்க. இங்க ஆதி இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா இருக்காரு. என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் "அண்ணிய விரும்புறியா?" அப்படின்னு சொல்லி வாசுவாவே மாறி ஆதி வந்து அவங்க தம்பிய கண்டிக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அம் என்னவோ வாசுவே வந்து அவரோட உடப்புல வந்து பூந்துட்டா மாதிரி ஒரு இதுவெல்லாம் குடுத்திருந்தாங்க. அந்த கெத்தா நடக்கிறது, ஷர்ட் காலர தூக்கி விட்டுட்டு இருக்கிறது அந்த மாரியெல்லாம். அப்கமிங்ல பாரதி அப்புறம் வாசுவோட தம்பி அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. பாப்போம், வெயிட் பண்ணி எப்படி வந்து ஆதி பாரதி கழுத்துல தாலி கட்டப் போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.